நீங்க வந்து உங்க பிரசங்கத்துல அடிக்கடி விசுவாசிகளை பார்த்து நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள்னு சொல்றீங்க. ஆனா சபையில விசுவாசிகளை பார்த்து நீங்க பாவிகள்னு சொல்றாங்க. வேதத்தின்படி எது சரியானது? பாவின்னு மட்டுமா சொல்கிறாங்க? பூச்சி புழுன்னு சொல்கிறாங்கப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகிறதில்ல. அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அது எப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறாரு பாரு. தேவனுடைய வார்த்தையும் தவறாது. இதை தான் சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் தேவர்களாக இருக்கிறீர்கள், இந்த தேவனுடைய வார்த்தை தவறாதுன்னு அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார். ரைட்? எது சரி? பாருங்கள், சபையில் மாய்மாலமான தாழ்மை என்கிற போர்வையில் ஜனங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கம் தான் நிறைய இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க, நான் தெள்ளுப்பூச்சி, நான் பாவி, நான் புழு. அப்போது என்ன வந்துடுது? உங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வு வந்துடுது. தேவனால் என்னை நேசிக்க முடியாது, தேவன் என்ன வெறுக்கிறாரு, இப்படி எண்ணத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தினந்தோறும் ஃபோன் வருது, ஐயா நான் 20 வருஷம் விசுவாசியா, காலையில் 4லேருந்து 6 வரைக்கும் தலைகளை நிற்கிறையா, வருஷத்தில் 30 நாள் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், ஒன்றும் கிடைக்கல, என்னத்தெல்லாம் இழந்தான்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாங்க. சில யார்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இதை இழந்தேன் அதை இழந்தேன். இருமா இதை நீ என்கிட்ட 5 பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரி 100 பிரச்சனை இருக்குது கரெக்டாக. ஐயா கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ரைட்? ஏன்? தங்களுடைய ஸ்டேட்டஸை அறியலை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க. புது சிருஷ்டின்னா நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். கொலோசையர் 1:13 வேதம் சொல்லுதுப்பா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். நம்ம தேவனுடையவர்கள் ஆனோம். வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே தேவர்கள் என்று சொல்லுகிறார். சபையில் என்னைக்காவது இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கியா? கேட்டதே கிடையாது. இன்னும் என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் சும்மா சொல்லலை. ரைட்? இன்னும் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ரைட்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுங்கிறாரு. ஏன்? நீங்கள் தேவர்களாக அப்படி என்றால் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். தேவர்கள் என்ற உடனே இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டாண்டர்டில் இல்லை, பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டால் போதுப்பா. இது கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் வேற ஒன்றும் எடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து எந்தெந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்தாரோ, சுட சுட தீர்த்து வைத்தார். தன்னிடத்தில் அநேகர் பிரச்சனைகளோடு வந்தாங்க, உடனுக்குடன் தீர்வு கொடுத்தார். கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, திராட்சை ரசம் குறைவுபட்டு, உடனே எப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லலை, உடனே தீர்வு கொடுத்தார். அதே போல் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவர்கள் அல்ல நீங்கள், நீங்களே தீர்வாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளை எப்படி எளிதாக உடனுக்குடன் தீர்த்து வைத்தாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் யாவருமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது எப்படி ஐயா நம்ப முடியும்? எனக்கு இன்னும் 1000 பிரச்சனை இருக்க. பிரச்சனை காரணமே அதானே. நீ தீர்வாக இருக்கிறாய் என்பதை யாரும் சொல்லித்தரல. அருமையான தேவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு வீணாக போச்சு. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கல, என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன்? தேவன் என்னை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. ரைட்? இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு விசுவாசியும் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பல வசனம் இருக்குது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே ரோமர் 8:30 சொல்கிறார் பாருங்கள். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். அதோடு அந்த வசனம் முடியலை. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வாட் டஸ் இட் மீன்?
தேவன் என்கிற ஸ்டேட்டஸில் கொண்டு வச்சிட்டார். ஆமாம். இதை நான் அறிந்து கொண்டதுனால 10 ஆண்டுகளாக பாருங்கள், 25 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். இந்த சத்தியத்தை அறிஞ்சாங்க. காரிஸ் பைபிள் காலேஜில் அறிஞ்சாங்க. உலகத்தில் 40 தேசங்களில் இருக்குது. இந்தியாவில் சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, வேறு மும்பையில் இருக்குது. போய் படிங்கங்க. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை உங்களுக்கு மாம்சமாயிரும். வியாதியை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள், வியாகுலத்தை அனுமதிக்க மாட்டீர்கள், விபத்தை அனுபவிக்க மாட்டீங்க. ஏன்? நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடியுது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்படி தானே? என்னோடு இணைந்து கொண்டுங்கள் அருமையானவர்களை. இந்த 21ஆவது நூற்றாண்டில் நம்முடைய தேவனை ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் ரூம் போட்டு கேளுங்கங்க. 3 மாதம் கேளுங்கங்க. என்ன நடக்கும் தெரியுமா? வியாதி இல்லாத வாழ்க்கை கேரண்டி, விபத்து இல்லாத வாழ்க்கை கேரண்டி, விக்கினம் இல்லாத வாழ்க்கை, விரக்தி இல்லாத வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கைக்கு தேவன் உங்களை நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாகிவிடும். அப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். எந்த வார்த்தையையோ? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலே திருவாய் மலர்ந்த அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.